வணக்கம். நான் ஆறுமுகம் டிஎன்பிசி சேனலுக்காக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதங்கள் அப்படிங்கிற கான்செப்ட். இதுதான் மிக முக்கியமான சாப்டரும் கூட. இதில் இருக்கிற கொஷின்ஸை பேஸ் பண்ணி தான் பின்னாடி உங்களுக்கு நிறையா வரும். இந்த சாப்டரில் ஏகப்பட்ட ஒன் வேர்டு வரும், மேட்சிங் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பொறுத்துகள்லேயே கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின்ஸ் எல்லாமே இதில் வரும். ஸோ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ வேதங்கள் பொறுத்த வரைக்கும் என்ன ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறதுனா இந்து மத நூல்கள் அப்படிங்கிற கான்செப்ட். இந்து மத நூல்கள் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலகில் உள்ள ஒவ்வொரு மதத்திற்கும் முக்கியமான சமய நூல் ஒன்று உள்ளது. இது நமது இந்து மதத்திற்கு வேதம், ஆகமம், தோத்திரம், சாத்திரம், இதிகாசம், புராணம் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டு மறக்காமல் நினைப்பிச்சுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வரும். வேதம், ஆகமம், தோத்திரம், சாத்திரம், இதிகாசம் மற்றும் புராணம் அப்படின்னு சொல்லி. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன, வேதம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அதே தான். வேதம் என்ற சொல்லின் தாது அல்லது பகுதி என்னென்னா வித்து. ஓகேங்களா, இது ஒரு 1 மார்க் கேட்பாங்க. வேதம் என்ற சொல்லின் தாது அல்லது பகுதி என்னன்னு கேட்டாங்கன்னா அது வித்து. வித்து அப்படின்னு என்ன அர்த்தம், அறிவு. வேதம் என்பதற்கு என்ன பொருள், அறிவு நூல் என்பதன் பொருள். அதாவது என்ன, தெய்வீகமான கருத்துக்களை தன்னுள் அடக்கி மறைத்து வைத்திருப்பதால் அது மறை என பெயர் பெற்றது. வேதத்திற்கு இன்னொரு பேர் என்னங்க, மறை. அப்படின்னா வேதம்னா அறிவு நூல்னு பொருள், மறைங்கிறது இன்னொரு பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆசிரியனிடம் கேட்டு தெளிய வேண்டிய நூலாதால் இதனை ஸ்ருதி எனவும் சொல்லுவார். வேதத்துக்கு இன்னொரு பேர் என்ன, ஸ்ருதி. இதனை ரிக், யஜுர், சாமம், அதர்வனம் அப்படின்னு சொல்லி என்னென்னா மொத்தம் 4ஆக பிரிச்சிருக்காங்க. பிரித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வியாசர். நல்லா தெரிஞ்சுங்க, வேதங்கள் மொத்தம் 4 இருக்குது. ரிக், யஜுர், சாமம், அதர்வனம். இதை 4ஆக பிரித்தது யாருன்னா வியாசர். ரிக்வேதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிக் என்பதற்கு துதித்தல் அல்லது வழிபடல் என்பதன் பொருள். அதாவது இறைவனை துதித்து பாடக்கூடிய பாடல்களை கொண்டது. ஓகேங்களா, அதனால தான் என்ன ரிக்வேதத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா துதித்தல் அல்லது வழிபடுதல் என்பது பொருள். இதில் மொத்தம் 10 மண்டலங்கள் உள்ளது. ரிக்வேதத்தில் எத்தனை மண்டலம் இருக்குது, 10 மண்டலங்கள். 1 முதல் 7 வரை இறைவனை என்னன்னு சொல்கிறாங்க, அக்னி அப்படின்னு பெயரால் கூப்பிட்றாங்க. 10வது மண்டலத்தில் பிரம்மன், இந்திரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இடையில 2 மண்டலம் 8, 9 பற்றி அவங்க சொல்லவே இல்லை. ஆஸ் பர் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் இதில் சொல்லியிருக்க விஷயம் 1 முதல் 7 வரை அக்னி, 10வது மண்டலத்தில் என்ன சொல்லுவாங்க, பிரம்மன், இந்திரன். மொத்தம் ரிக்வேதத்தில் என்ன கடவுள் வந்திருக்கு, அக்னி, பிரம்மன், இந்திரன் அப்படின்னு சொல்லி 3 கடவுள் பெயர்கள் இதில் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் ரிக்வேதம் அப்படிங்கிறது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யஜுர்வேதம். யாஜ் அப்படின்னா என்ன பதத்துக்கு யாகம் என்பது பொருள். அதாவது இது எதை பற்றி சொல்லுதுன்னா, யாகம், பலி, தானம் அப்படிங்கிற இந்த கிரியையை செய்ய வேண்டிய முறையை பற்றி சொல்லியிருக்கு. அதாவது என்ன, யாகம் வளர்த்துற முறையை பற்றி சொல்லியிருக்கு. அதனால யாஜ் என்னும் பதத்துக்கு யாகம் என்பது பொருள். ஓகேங்களா, அதாவது அமாவாசை, பௌர்ணமி, எந்தெந்த டைமுக்கு என்னென்ன பண்ணணும், பிதுர்கர்மம் செய்ய வேண்டிய விதம். இதில் மிக சிறப்பு வாய்ந்த ருத்ரம் அப்படிங்கிறது என்னென்னா இந்த யஜுர் வேதத்தில் இருக்குது. அதான் கேட்பாங்க, ருத்ரம் எந்த வேதத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா யஜுர் வேதம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சாம வேதம். சாமம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன மீனிங்னா இன்னிசையால் பாடப்பெற்றது. இதில் பரமேஸ்வரனை அக்னி, இந்திரன் முதலான பெயர்களால் பாடப்பெற்றிருக்கிறது. நல்லா கவனிச்சிங்க, பரமேஸ்வரனுக்கு தான் இன்னொரு பேர் சொல்லியிருக்காங்க. என்னது, அக்னி, இந்திரன். கேட்பாங்க, பரமேஸ்வரனை அக்னி, இந்திரன் என்ற பெயரால் அழைத்த நூல் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாமவேதம். ஓகேங்களா, முதலான பெயரால் பாடப்பட்டிருக்கிறது. பாபத்தை நீக்கி பலனை கொடுக்கும் பாடல்கள் இதில் அமைந்துள்ளன. இசையுடன் இதனை பாடப்படுவதால் பாபம் நீங்குகிறது. ஓகேங்களா, இது என்ன சொல்லுவாங்க, இசையுடன் பாடுவதால் பாபம் நீங்குகிறது. இது சாமவேதம். அடுத்து இருக்கிறது என்னென்னா அதர்வனம். அதர்வனம் அப்படிங்கிறது என்னென்னா இதில் மந்திரம் உச்சரிக்க வேண்டிய முறையையும் விரோதிகளின் அழிவின் பொருட்டு செய்யக்கூடிய கிரியா முறைகளை பற்றி கூறியிருப்பதால் வேத சாரக்கிரியைகளையும் அனுஷ்டானங்களையும் பற்றிய தோத்திரங்களும் உள்ளன. இதில் முழுசாக என்ன சொல்கிறது, மந்திரத்தோட உச்சரிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. இதை அதர்வன வேதம். ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறது, வேதங்கள் லிஸ்ட்டில் நமக்கு மொத்தம் இந்த 4 அடங்கும். அடுத்து 2வது என்ன அப்படின்னா, இந்த வேதங்களுக்கு சப் டிவிஷன்ஸ் இருக்குது. அதாவது அதுக்கு பேர் என்ன, வேதங்களோட உட்பிரிவுகள். இதுக்கு பேர் என்னென்னா உபநிஷத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. உபநிஷத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கண்டினியூட்டி நிறையா இருக்குது. உங்களுக்கு நாம் ஒன்றொன்னா பார்க்கலாம்.
இந்த உபனிஷதம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதாவது உபனிஷம் 4 வேத பிரிவுகள் இருக்குது. அந்த 4 வேத பிரிவுகள் எது முக்கியமான இடத்துலேருந்து எந்த பாகத்தை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யகம் அப்படிங்கிற 3 பாகத்தை சேர்ந்ததா உபனிஷத்தம். ஓகேங்களா? உபனிஷத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆசாரியரின் அருகில் உட்கார்ந்து அறிந்து கொள்ளப்படும் ஞானம். இது ஒரு 1 மார்க்கு. உபனிஷத் அப்படின்னு என்னது? ஆசாரியரின் அருகில் உட்கார்ந்து அறிந்து கொள்ளும் ஞானம் என்று பொருள். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 108 உபனிஷத்துங்கள் உள்ளன. அதாவது என்ன சொல்கிறது 108 நமக்கு மொத்தம் எவ்வளோ இருக்குது 108 உபனிஷத்துங்கள் உள்ளன. அவற்றில் மிக முக்கியமான உபனிஷத்துக்கள் என்னது 10 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் 10 தான் வந்து என்னென்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? அதில் இருக்கிற 8 விட்டுட்டிங்கன்னு என்ன அர்த்தம் 10. அதில் என்னென்ன உபனிஷத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம யாகசாலையிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னா இத்தனை நாளாக மந்திரம் அப்படிம்பாங்க. மந்திரம் கிடையாது, அதெல்லாம் என்ன உபனிஷத்தோட பெயர்கள். ஐத்ரேய உபனிஷத், தைத்தீரிய உபனிஷத், கடோபனிஷத், ஸ்வேதாஸ்வதர உபனிஷத், பிருகதாரண்ய கோபனிஷத், பிரச்னோபனிஷத், கோனோபனிஷத், ஈசோபனிஷத், முண்டகோபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத். ஓகேங்களா? இந்த 10 வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஏதாவது என்னுடைய ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க. இதில் 10 உபனிஷத்துங்களும் யாரெல்லாம் வந்து பாஷ்யம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சங்கராச்சாரிய சுவாமிகள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாஷ்யம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமானுஜர், வித்யாரண்யர், ஆனந்த தீர்த்தர் அப்படிங்கிற மொத்தம் 4 பேர் தான் வந்து என்னென்னா இதை முழுசாக வந்து பாஷ்யம் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கொஷின்ஸ் நமக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வேதங்கள் உபநிஷத்துங்களை இருந்து பார்த்தீங்கன்னா வேதங்களில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தின் முக்கிய சமய நூல்கள் ஒன்று தான் என்னது வேதம். வேதம் என்ற சொல்லுக்கு தாது அல்லது வித்து என பொருள்படும். வித்து என்றால் அறிவு. தெய்வீக கருத்துக்கள் தன்னுள் அடக்கி மறைத்து அதுக்கு பேர் என்ன மறைன்னு சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு மதத்திற்கும் முக்கியமான சமய நூல் இருக்குது. இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வேதம், ஆகமம், தோத்திரம், சாத்திரம், இதிகாசம், புராணம் அப்படின்னு பல நூல்கள் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து என்ன இதை வந்து ஸ்ருதின்னு சொல்லுவாங்க. ஆசிரியரிடம் கேட்டு தெளிந்து கொள்ளும் நூலான ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரிக், யஜுர், சாமம், அதர்வனம் என 4 வியாசர் வகுத்தது. இதெல்லாம் முன்னாடி கொடுத்தது தான் உங்களுக்கு கொஷின் ஆன்சராக நான் சொல்லியிருக்கேன். வேதங்களின் வகையை பற்றி 4 சொல்லி இதில் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த 4 வேதம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இதில் ரிக் வேதம் அப்படின்னு என்னது துதித்தல் அல்லது வழிபடுதல். யஜூர் அப்படின்னு என்ன அர்த்தம் யாகம். சாம வேதம் அப்படின்னா இன்னிசையில் பாடுவது. அதுக்கடுத்து அதர்வன வேதம் அப்படின்னா மந்திரம் உச்சரிக்க வேண்டிய முறைகளும் அதுக்கான கிரியாவலைகளும் கொண்டது. ஓகேங்களா? ஸோ இந்த 4 மெயினாக யோசிச்சுங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக பழமையான நூல் எதுனா ரிக்கு. இது சமஸ்கிருத் மொழியில் அமைந்த ஸ்லோகங்களின் தொகுப்பு. இதில் 10 மண்டலம் இருக்குது. இறைவனை அக்னி பெயரால் அழைக்கப்படுவது வேதம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 to 7 வரைக்கும் அக்னி, அதுக்கப்புறம் பிரம்மன், இந்திரன் சொல்லி 10வது குறிப்பிட்டிருப்பாங்க. யஜூர் போயிட்டிங்கன்னா என்னென்னா இது வந்து பிதிர்கர்மம் பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அமாவாசை பௌர்ணமி பற்றியெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் ருத்ரம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருக்கோம். சாம வேதம் பார்த்திங்கன்னா 30 அத்தியாயம் கொண்டது. ஓகேங்களா? இந்த வேதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாத்தோக்கியம் மற்றும் கேனம் என்கிற 2 உபநிதங்கள் இருக்குது இதுக்கு கீழே சப்டிவிஷனில். அதாவது சாம வேதத்தில் பாபத்தை நீக்கி பலனை கொடுக்கும் பாடல்கள் நமது மெயின் விஷயம். சாம வேதம் என்னது பாடல்கள் அப்படின்னு நினைப்பிச்சுங்க. அதர்வன வேதம் நான் சொன்ன மாதிரி என்ன எதிரிகளை அழித்தல் மற்றும் தொழில் விருத்தி அப்படின்னு சொல்லி அதுக்கான மந்திரம் உச்சரிக்க வேண்டிய முறைகளை கொண்டது அதர்வன வேதம். உபநிஷத்துங்களை அடுத்து டைரெக்டாக போயிட்டோம் அப்படின்னா வந்து என்னன்னா இது வந்து தத்துவ இலக்கியங்கள் வேதங்களோட இறுதியாக வந்ததாகும். அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வேதாந்தம், அதாவது உபனிஷத் அல்லது வேதாந்தம் சொல்லுவாங்க. இது வந்து 4 வேத பிரிவுகளிலிருந்து வந்திருக்குதுன்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதில் சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யகம் அப்படிங்கிற 3 பாகத்தை சேர்ந்தது. இது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்குது. பெரும்பாலும் யோகம் தத்துவம் பற்றி இருக்கும். ஓகேங்களா? ஸோ உபநிஷத்துக்கு உரை எழுதியவர்கள் பேர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இவங்களோட பேர் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கோங்க. இது வந்து என்ன 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த உபனிஷத் பிரம்மோந்திரர் என்கிற துறவி தான் இந்த 108 உபனிஷத்துக்கும் உரை எழுதியிருக்கார். ஓகேங்களா? அவர் பேர் என்ன உபனிஷத் பிரம்மேந்திரர் அப்படிங்கிறத அவருடைய பேர். ஸோ மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ.